ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். நிலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து செம்ம சைலண்டான டைப்பு, காம் டைப்பு. பெருசாக யார்கிட்டையும் டச்சில் இருக்க மாட்டா, யார்கிட்டையும் பேச மாட்டா. அப்போ அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஜாயின் பண்ணுறார் ஒர்க்குக்கு. அப்புறம் எப்படி இவ சேஞ்ச் ஆகுறா, அவருக்கு எப்படி இவளை பிடிக்குது அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் தான் இது. ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே மற்றதை பார்க்கலாம். நிலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவள் வந்து யார்கிட்டேயும் பெருசாக பேசவே மாட்டாள். எப்பயுமே தனியாக இருக்க தான் அவளுக்கு ரொம்பவே பிடிக்குன்றதை தாண்டி அவள் அப்படி தான் இருப்பாள். அதே மாதிரி யாராவது இவகிட்ட போய் எதாவது கேட்டால் கூட அவள் சரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாள். அதனாலே வந்து இவளுக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாரும் இவகிட்ட எதுவும் பேசவும் மாட்டாங்க. இவன் காமாக இருப்பாள். கிளாஸில் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் இவள் போவாள். இவள் இருக்காளா இல்லையா அப்படின்றத யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனாலே வந்து பசங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து க்யூரியஸாக இருப்பாங்க. இவள் ஏன் வந்து இப்படி இருக்கா, இதனால் வந்து இவள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள். அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள். ஆக்சுவலி எல்லா பசங்களுக்கும் அவளை பிடிக்கும். ஆனால் அவள் கிட்டே போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. யாராவது ஹேண்ட் ஷேக் கொடுக்காங்க, ஏதாவது ஒரு பேரை கூப்பிட்டா கூட அவள் அப்படி ரியாக்ட் பண்ணுவாள். அதனாலே வந்து எல்லாருக்குமே இவனா இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கா, இவ்வளோ திமிராக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலே பசங்களாம் பயந்துட்டு இவகிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து ஒரு நாள் என்ன ஆகும், இவங்க காலேஜுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுவார். அவர் பேர் வந்து ஜேகே. அவர் வந்து ஜாயின் பண்ணுவார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இவர் கிளாஸுக்கு தான் அவர் ஹேண்டில் பண்ண வருவார். ஹேண்டில் பண்ண வந்த உடனே அவருக்கு வந்து இவளை பார்த்தோன்னே பிடிச்சிரும். ஆனால் வந்து ஒரு ப்ரொஃபஸரில் பெருசாக எதுவும் வந்து நம்மளால் ரியாக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்து என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவனுக்கு தோணியிருக்கும். அதனால் வந்து அவர் வந்து அமைதியாக ஓகே அப்படின்னு லெசன் நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் அந்த ப்ரொஃபஸரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். செம்ம ஹேண்ட்ஸம் ஃபெலோ. காலேஜே அவரை பார்த்து அவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணுது. ஆனால் இவ மட்டும் எதுவுமே கண்டுக்கவே மாட்றா. கண்டுக்க மாட்றான்னு இந்த சென்ஸ் எதுவுமே நிமிர்ந்து கூட பார்க்க மாட்றா. குனிஞ்சு தலை நிமிராமல் இப்படியே டேஸ் போகுது. அவனுக்கு டெய்லி எப்படி சொல்கிறது, அவன் வந்து செம்ம க்யூரியாசிட்டியோடு இருக்கான். என்ன இந்த பொண்ணு காலேஜே என்னை வந்து திரும்பி பார்க்குது, ஆனால் இந்த பொண்ணு நம்மளை கண்டுக்க கூட மாட்டுறாளேன்னு அவனுக்கு ரொம்பவே வந்து இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவன். ஒரு நாள் என்ன ஆகும், கிளாஸ் பசங்க வந்து இவக்கிட்ட வந்து இழுப்பாங்க. இந்த மாதிரி என்ன நீனு எதுக்கு பேச மாட்ற அப்படின்லாம் ரொம்ப இழுப்பாங்க. அதில் அவள் செம்மையாக டென்ஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக முறைப்பா. அதை தூரத்துலேருந்து ஜேகே பார்ப்பான். அவங்க பசங்க வந்து கிளாஸ் பசங்க தானே, சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இவளுக்கு வந்து அது ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவாள். அவன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்புறமா கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க, உள்ளே போங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். உள்ளே வந்து உடனே வந்து அவள் வந்து இப்படி அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜேகே நிமிர்ந்தே பார்த்துட்டு அப்பயும் வந்து ஒரு ஆட்டிடியூடாக அவன் நடந்து உள்ளார போயிடுவாள். அப்போ ஜேகே யோசிப்பான், ஏன் இப்படி இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணலாம்ல எல்லார் மாதிரியும் அப்படின்னு அவன் ரொம்ப யோசிப்பான். யோசிச்சா என்ன பண்ண முடியும், அவகிட்ட யார் கேட்க முடியும், அமைதியாக அவன் போயிடுவான். இப்படியே போதுங்க. ஜிகேக்கு ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்கிறது, வந்து ஏன் இவ்வளோ வந்து ஸ்டபர்னாக இருக்கா, இதெல்லாம் இவன் பார்த்து என்னமோ அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி ஒரு அப்பியரன்ஸை பார்த்து பிடிக்க ஆரம்பிச்சதில் அடுத்த ஸ்டேஜில் இவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, இவ ஏன் இப்படி இருக்கா, இவளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவன் ரொம்பவே நினைப்பான். அதனால் வந்து அவனுக்கு வந்து ரொம்பவே அவளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கே தெரியாமல். இதே மாதிரி போகுங்க. இவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாகவே இருப்பாள். ஏன் கிளாஸ் பசங்கக்கிட்ட மட்டும் இல்லை, கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ்கிட்ட கூட இவள் பேச மாட்றா. ஆனால் எங்கேயோ இடத்துல இவன் மட்டும் ரசிச்சுட்டே இருக்கான் இவளை. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுதுங்க. 6 months கிட்ட இப்படியே போயிடுது. இவனும் வந்து ஏதாவது ஒரு சாக்கில் பேசலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அவள் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டா. இப்படியே போகுது. ஒரு நாள் வழக்கமாக எப்பயும் போலவே வந்து என்ன ஆகும்,
ஈவினிங்காக வந்து கிளாஸஸ் முடிஞ்சிடும். கிளாஸஸ் முடிஞ்சிட்டோடனே இவள் எப்பயுமே கிளாஸ்லேருந்து லாஸ்ட்டு தான் கிளம்பி போவாள். அன்னைக்குன்னு அவளுக்கு வந்து செம ஃபீவராக இருக்கும். செம ஃபீவராக இருந்ததால் வந்து அவள் ஃபீவர்னு யார்கிட்டயும் சொல்லியிருக்கவும் மாட்டாள். சொன்னாலுமே வந்து இவன்றதால எல்லாருமே பயந்துருவாங்க. யாரும் இவகிட்ட பேச மாட்டாங்கல்ல. அதனால் வந்து யாரும் அதை பெருசாக கண்டுருந்துருக்கவும் மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே கிளாஸ்லேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவ வந்து கிளாஸ்லேயே படுத்து தூங்கியிருப்பாள் லாஸ்ட் ஹாரு. அதை யாரும் இவளை எழுப்பி கூட விட்டுருக்க மாட்டாங்க. அதோட என்னாகும், சரின்னு அவள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு அப்படின்னு ஏந்திரிப்பா. அவளால் சுத்தமாக முடியாது. அப்படியே மெதுவாக நடந்து வந்து வருவாள். நடந்து கிளாஸ் ரூம் விட்டு வெளில வருவாள். அப்படியே காரிடாரில் மயக்கம் போட்டு விழுந்துருவாள். ஆப்வியஸாக எல்லோரும் கிளம்பிட்டாங்களே, யாருமே இருக்க மாட்டாங்க. அவள் மயக்கம் போட்டு விழுந்தது யாருமே நோட்டீஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து ஜேகே வந்து கிளம்புவான். அப்போ வந்து அந்த காரிடார் வழியாக தான் நடந்து வருவான். பார்த்தா இவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவளை அப்படியே தூக்கிட்டு கிளாஸ் ரூமில் பெஞ்சில் படுக்க வச்சுருப்பான். படுக்க வச்சுட்டு அப்படியே தண்ணிலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நிலா நிலா என்னாச்சு அப்படின்னுவான். அப்போ வந்து அப்போ தான் அவளுக்கு லைட்டாக கான்ஷியஸ் வரும். கான்ஷியஸ் வந்த உடனே அவள் வந்து கண்ணை மெதுவாக திறப்பா. திறக்கும் போதே அவன் திக்குன்னு தூக்கி போட்டுருவான். அவளுக்கு பயந்துருவா. உடனே ஜிகே சொல்லுவான், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவள் உடனே கண்ணை திறந்தோடனே கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணுவான், நான் அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே அவள் வந்து என்ன பண்ணிடுவான்னா, அங்கே பேக் இருக்கும். அவள் பேக் எடுத்துகிட்டு கடகடன்னு ஓடி போயிடுவாள். நின்று என்ன பதில் சொல்கிறது எதுவுமே அவள் சொல்ல மாட்டான். அவன் போயிட்டே இருப்பாள். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் அப்படியே ஸ்டன்னாகி நிற்பான். என்ன இப்போது, என்ன ஆச்சு இப்போ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு பக்கம் கோவமாகவும் வருது. என்ன ஏன் இவ்வளோ ஸ்டபனாக இருக்கா அப்படின்னு. இது ஆக்சுவலி ஃப்ரைடே நடந்திருக்கும். சாட்டர்டே சண்டே இவங்களுக்கு வந்து லீவ் விட்டிருப்பாங்க. ஓகே, மண்டே வருவா, என்னன்னு கேட்போம் அப்படின்னு வந்து ஜேகே யோசிப்பான். சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அவனுக்கு தான் ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டே இருப்பான். என்ன இருக்கும், எதுக்கு அவள் அப்படி ஆனா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு அவனுக்கு ஃபுல் தாட் ப்ராசஸும் இவளோட நினப்பாகவே இருக்கும். எப்படா மண்டே வரும்னு அவன் வெயிட் பண்ணுவான். மண்டே வேகமாக காலையில் வந்த உடனே போய் அவள் கிளாஸில் பார்ப்பான். அவள் இருக்க மாட்டா. ஒரு வேளை லேட்டாக வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுவான். அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 டைம்ஸாவது போய் கிளாஸில் தேடி இருப்பான். ஆனால் அவன் வந்திருக்க மாட்டாள். ஒரு வேளை லீவோ, ஒரு வேளை உடம்பு சரியில்லையோன்னு அவனுக்கு இன்னுமே ரொம்பவே கவலையாக மாறிடும். அவனுக்கு மண்டேவும் போகுது, டியூஸ்டேவும் போகுது, வெட்னஸ்டேவாக அவள் காலேஜ் வருவாள். அப்போ வந்து அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டா, கண்டிப்பாக நம்ம போய் கேட்கலாம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஜேகே யோசிக்கிறான். ஆனால் 2 பேருமே எதிர்க்க வராங்க. அப்பயும் நிலா வந்து நிமிந்து பார்க்க மாட்றா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக மாறிடுது. ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு. அதோட அவனுக்கு கோவம் வந்துடும். அதோட அவன் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டான். ஓகே, யாராவது எப்படியாவது போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இந்த பக்கம் நிலாவை பார்த்திங்கன்னா, அவளுக்கும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்யூவாவது சொல்லணும் அப்படின்னு யோசிப்பா நிலா. அப்போ அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம சார்கிட்ட நம்ம போய் தேங்க்யூ சொல்லலாம், இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அவளுக்கு ஃபீவராக இருந்திருக்கும், அதனால தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. நம்ம சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பா. ஆனால் வந்து அவளுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவள் தான் யார்கிட்டையும் பேச மாட்டாள்ல. அப்போ என்ன ஆகும், சரி நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு வெனஸ்டே போகுது, தேர்ஸ்டே போகுது, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு அந்த வீக்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் இவள் போய் பேசவே இல்லை அவன்கிட்ட. அவனும் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனும் ஓகே ஃபைன், இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிப்பான் அதை. ஆனால் வந்து அவன் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஈவினிங்குமே கிளம்புனா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவனோட கேபின்லேருந்து வெளில வந்து நின்று அவள் வந்து போகிற வரைக்கும் கேட்டுக்கிட்ட போகிற வரைக்கும் வெளில நின்று பார்ப்பான், அவள் சேஃபாக போகிறாளா அப்படின்னு பார்ப்பான். அது வந்து அவனோட பயமாக மாறிடுச்சு. அன்றைக்கே வந்து விழுந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைலேருந்து அவன் வந்து ஒரு டைமும் பில் அடிச்சதுக்கப்புறம் கிளாஸ்லேருந்து வெளில வராளா, சேஃபாக கேட்டை தாண்டி போகிறாளா அப்படின்ற வரைக்கும் அவன் பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். திருப்பி அந்த மண்டே வந்து அவள் யோசிக்கிறாள், அட்லீஸ்ட் நம்ம தேங்க்யூவாக சொல்லணும்ல, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு
அவள் போவா. அவன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான் அன்றைக்கி. இத்தனை நாளாவது அவள் வருவாளான்னு எதிர்பார்த்துருப்பான். ஆனால் அன்றைக்கி அவன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். அவன் கேபினில் இருப்பான். அப்போ இவள் கேபினில் வெளில நின்றுட்டுருப்பா. எதிர்ச்சியாக அவன் கேபின் விட்டு வெளில வருவான். அப்போ வந்துட்டு இவன் நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடும். ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் ஓகே இது வந்து கனவா நினவா அப்படின்னு அவன் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவள் வந்து சார் அப்படின்றவா. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியாது. எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான் அவன். சார் அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கள்ல, தேங்க்யூ சார் அதுக்கு. ஓ அதுவா, பரவாயில்லம்மா அப்படின்ருவான் அவன். இல்லை சார் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் வந்து அப்படி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னுவான். ஓகேப்பா, நோ இஷ்யூஸ் அப்படின்ருவான் அவன். ஓகே சார், தேங்க்யூ சார் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவான் அவன். அவன் நார்மலாக சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனால் அவன் கேபினுக்கு வந்துட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்காது. மேலேக்கும் பூமிக்கும் குதிப்பான். ஐயோ பேசிட்டா அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவான் அவன். அப்புறமா அவனே வந்து நார்மல் ஆகிட்டு ஓகே இது ஜஸ்ட் அவங்க தேங்க்யூ சொல்ல வந்தாங்க, அவ்வளோதான், இதுக்கு நீ ஓவராக ரியாக்ட் பண்ணிக்காது ஜேகே அப்படின்னு அவனுக்கே சொல்லிட்டு வா அடுத்த வேலையை எதாவது பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல இவன் இப்படி காமாக ரியாக்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுறதுலாம் வந்து இவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிரும். ஏதோ ஒரு இடத்துல இவளுக்கும் லைட்டாக பிடிக்குது. ஆனால் வந்து ஃபுல் ட்ரஸ்டோடலாம் வந்து பிடிக்கல. அதே மாதிரி இப்படியே டேஸ் போகுது. எப்போயாவது பார்த்தானா சிரிப்பான், அவளும் சிரிப்பா, இப்படியே போகுது. ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கலாம் மாட்டாங்க. அவளும் எதுவும் பேச மாட்டான். நம்மளுக்கு சும்மாவே பயம் அவளை பார்த்து. அவனும் எதுவுமே பேச மாட்டான். ஒரு நாள் ஈவினிங் வந்து செம்மையாக மழை பெய்யும். எல்லாருமே வந்து அது எப்படி பெய்யும்னா செம்ம மழை, இடியும் மின்னலுமா இருக்கும். வழக்கமாக வந்து எல்லாருமே பில் அடிச்சிடுது, எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஜேகே எப்பயுமே வந்து காரிடாரில் நிற்பான். இவன் கிளம்புறாளான்னு பார்க்குறதுக்கு. அவனும் நிற்கிறான் வெயிட் பண்ணி பார்க்குறான். இவ கிளம்பவே இல்லை. என்னவா இருக்குன்னு அவனுக்கு ரொம்பவே பதட்டமாக மாறிடுவான் அவன். சரி நம்மளே கிளாஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். கிளாஸில் பார்த்தா அவள் பெஞ்சில் வந்து பயந்து படுத்துருக்குற மாதிரி இருக்கும். இவன் போய் கிட்ட நின்று நிலா அப்படின்னு கூப்பிடுவான். அவன் நிமிர்ந்தே பார்க்க மாட்டான். இவனுக்கு செம்ம பயமாயிடும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், பொறுமையாக போய் அவன் ஷோல்டரில் கை வைப்பான். நிலா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே அவன் டக்குன்னு தட்டி விட்டு என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜேகே ரிலாக்ஸ் நான் தான் ஏன் என்னாச்சு ஏன் பயந்துருக்க அப்படின்னு கேட்பான். உடனே அவன் வந்து இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்வா. ரிலாக்ஸ் நிலா, என்னாச்சுன்னு சொல்லுங்கள், ஏன் பயப்படுறீங்க, மழை தண்டர் அடிக்கிறதால பயமாக இருக்கா அப்படின்னு கேட்பான். இல்லை சார் மழைனாலே பயம் அப்படின்வான். அவனுக்கு வியர்டாக இருக்கும். ஐயோ என்ன இவன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான் இவன். இப்படி சொன்னவொடனே அவளும் கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் மெல்லமாக வந்து அவன் கை கொடுக்குறான். அதில் அவள் கை பிடிச்சி அவள் எழுந்திருக்கிறா. திடீர்னு ஒரு செம்ம தண்டர் வருது. அவளே மீறி அவன் போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் திருப்பி கூட ஹக் பண்ணலை. அவன் வாயிலேருந்து ரிலாக்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு எப்பயுமே இந்த தண்டர்னால் ஒரு பயம், அழுக வரும். ஆனால் அவனை ஹக் பண்ணிட்டதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பயமே இல்லை. கொஞ்சம் அவளுமே ஒரு நார்மல் ஸ்டேட்டில் தான் இருக்கா. அப்புறம் வந்து ஜேகே வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டில் அவளை கொண்டு வந்துட்டு நீ உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே அவள் சொல்வாள், இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவன் சேஃபாக போயிடுவல்ல அப்படின்னு கேட்பான். அவளுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவள் இது வரைக்கும் யாரும் அவளை அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அவளுக்கு அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவள் வந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும். வேண்டாம் நான் வந்து வேணா விடட்டா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் இவன். சரி ஓகே அப்படின்றான் அவன். ஓகேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நிலா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாள் இவ. இது என் நம்பர், இதுக்கு நீ வீட்டுக்கு ரீச் ஆனோடனே மட்டும் கால் பண்ணி சொல்லிடுறியா அப்படின்னு கேட்பான். அவள் வந்து யோசிப்பா. அவன் வந்து உடனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நம்பர் வாங்கிட்டு அவள் கிளம்பிடுவாள். அதே மாதிரி அவள் வந்து ஒரு 20 minutes சென்று அவள் வந்து ஃபோன் போடுறா. நம்பர் வந்து ஃபஸ்ட் ரிங்கில் டக்குன்னு எடுத்துடுறான். ஹலோ அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. அதுக்கு உடனே
நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே ஓகே ரிலாக்ஸாக இருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வச்சிட்றேன் அப்படின்ட்டு வச்சிடறான். நம்ம ஜேகேக்கா அவன் பார்த்தாலே இவன் பறப்பான். ஹக் பண்ணிட்டா, ஃபோன் போட்டு சொல்கிறா. அவனால் இந்த ஹாப்பினஸ்ஸை எப்படி சொல்கிறது, அவனால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவன். ஆனால் அவள் ஏன் பயந்துருப்பா அப்படின்றதுமே அவனுக்கு ரொம்பவே மண்டைக்குள்ளார ஓடிட்டே இருக்கும். ஏன் இவள் இப்படி இருக்கா, என்னதான் இருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி அவன் அதையும் யோசிச்சுட்டே தான் இருப்பான். ஆனாலும் ஒரு பக்கம் அவன் ஹக் பண்ணது, இவகிட்ட பேசினது அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு நிலாவும் படுத்துக்கிட்டு ஜேகேவை தான் யோசிக்கிறான். நம்ம ஹக் பண்ணியும் அவன் திருப்பி கூட நம்மளோட சுண்டு விரல் கூட நம்ம மேலே படலைல்ல அப்படின்னு யோசிப்பான். அப்போ அவள் யோசிப்பா, இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு யோசிப்பான். அங்கே ஜேகேக்கு சொல்லவே தேவையில்ல, அவன் பறந்துட்டு இருப்பான். இவளுக்கும் ஏதோ ஒரு புது ஃபீலிங் வருது. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறாங்க 2 பேருமே. இவளும் நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிடுறா. அப்போ இவளால் அவனை ஃபேஸே பண்ண முடியல. அவன் சும்மாவே பார்க்க மாட்டான், பயந்துருவான். இப்போ நேற்று ஹக்கெலாம் வேற சார் வேறு மூடில் இருக்கார். இவளுக்கு அவனை ஃபேஸே பண்ண முடியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. வழக்கமாக இவங்க கிளாஸில் எல்லாருமே ஜேகே கிட்ட ஃப்ளர்ட் தான் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இவள் பெருசாக கண்டிருந்திருக்க கூட மாட்டா. ஆனால் இப்போ அவள் முன்னாடி பெஞ்சில் இருந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜேகே சார் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, சான்ஸே இல்லைல்ல, ஹேண்ட்ஸமாக இருக்காருலான்னு சொல்லும்போது இவளுக்கு செம்ம கோவம் வருது. அவளுக்கு இந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங் இது, ஏன் எனக்கு கோவம் வருது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாள் அவள். அப்போ அவளுக்கு அப்போ தான் யோசிப்பா, ஒரு வேளை நமக்கு அவரை பிடிச்சிருக்கோ அப்படின்னு. ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னா அவள் கன்ஃபியூஷனில் இருப்பாள். ஆனால் அவர் ப்ரொஃபஸர், அவருக்கு எப்படி நம்மளை பிடிக்கும் அப்படின்ற ஒரு இதுவுமே அவளுக்கு இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கு. ஜேகேக்கு அவனை இருக்க டெய்லிக்கும் அவன் ஞாபகமாகவே இருக்குது. அவளை ரொம்பவே பிடிக்குது. ஒரு நாள் ஜேகே என்ன பண்ணுவான், அவன் நம்பரும் கையில் இருக்குது, ஆனால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமே டெய்லிக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே நம்ம இன்றைக்கி நம்மளாவே மெசேஜ் பண்ணலாம் அவன் அப்படின்னு ஜேகே யோசிப்பான். அவனும் மெசேஜும் பண்ணுவான், ஹாய் அப்படின்னு அனுப்புவான். இவ ஆல்ரெடி அவன் ஞாபகத்தில் தான் இருக்கான். இவளுக்கும் ஆக்சுவலி அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி அவளுக்கு அது வந்தோடனே அவளுக்கும் செம்ம ஹாப்பியாகுது. ஹாய் சார் அப்படின்னு சொல்கிறா. அவன் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இவள் எப்படி ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்னு தான் அவன் நினச்சிருப்பான். கடைசியில் அவன் ரிப்ளை பண்ணியிருப்பா. இப்படியே பேசிக்கிறாங்க. இப்படியே டேஸ் போகுது. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இந்த நோட்ஸ் என்ன, அந்த நோட்ஸ் என்ன, இந்த போர்ஷன் என்ன எக்ஸாம், இதை எப்படி படிக்கிறதும் அதை எப்படி படிக்கிறதுன்னு தான் இவங்களோட டேஸ்லாம் கிடக்குது. அவனுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அவனுக்கு பேசாமையே இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் காலேஜெலாம் கண்டுக்க மாட்டா, ஃபோனில் மட்டும் பேசுவாள். இவன் காலேஜ்லேயே பேசுறது இவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அவளுக்கு ப்ராப்ளம்ன்றதால இவன் பெருசாக காட்டிக்க மாட்டான். இவனுமே ஃபோனில் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவா. அவளுக்கும் இவனை ரொம்பவே பிடிச்சிரும். இவனுக்கு சொல்லவே தேவையில்ல, அவளை அவ்வளோ பிடிச்சி போயிடும். இப்படியே அவள் பேச ஆரம்பித்து அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறா. ஒரு நாள் அவன் கேட்பான், நீ ஏன் இப்படி இருக்க, இவ்வளோ ஸ்டபனா, இவ்வளோ ஏன் நார்மலாக இருக்க மாட்டேற, என்ன ப்ராப்ளம் உனக்கு, ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுகிற, அது ஏன் நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீ பேச மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்வாள், இல்லை நான் சின்ன வயசுலேருந்து நிறையா ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன், எனக்கு எல்லா விதத்துலேயும் ஏமாற்றம் மட்டும்தான், அதனால தான் எனக்கு பசங்களே பிடிக்காது, எனக்கு யாரையும் எனக்கு நம்ப பிடிக்கல, அதனால தான் அப்படின்னு நான் ரொம்ப டவுமாக ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் யார் என்னை டச் பண்ணாலோ, யார் என்கிட்ட பேசினாலும் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாள். இவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப ஃபீல் ஆகிடுவான். ஐயோ என்னாச்சுன்னு தெரிலையே, ஐயோ நம்மலாம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட பேச வைக்கிறோமான்னு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அவன் உடனே ஓகே அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு ஏதோ அப்நார்மலாக ஃபீல் ஆகும், இவன் இப்படி இருக்க மாட்டானே என்னாச்சு அப்படின்னு. உடனே இவளே கேட்பா, என்னாச்சு இப்போ நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். இல்லை நான் ஏதாவது ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட பேச வைக்கிறேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவள் டக்குன்னு சொல்வாள், நான் உன்னை சொன்னனா அப்படின்றவா. இது வரைக்கும் வாங்க போங்கன்னு பேசியிருப்பா. திடீர்னு மெசேஜில் நான் உன்னை சொன்னனா அப்படின்றவான். இவனுக்கு புரியாது, என்னது
அவன் என்ன யோசிப்பானா, ஒரு வேளை டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். அவனுக்கு ஓகேவா தான் இருக்கும் இந்த மாதிரி பேசுறது. ஆனால் இவன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதால இவன் வந்து அந்த லிமிட்ஸை க்ராஸ் பண்ணி பேச மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். "உன்ன சொன்னனா?" அப்படின்னு கேட்பா. இல்லை அப்படின்னு சொல்லி இவ ரிப்ளை பண்ணுவான். அது நான் மற்றவங்கள தான் சொன்னேன், உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்லி திருப்பியும் வரும். அவன் வந்து அப்போ யோசிப்பான், ஓ அவள் உன்னை சொல்லலைன்னு தான் சொல்கிறாளா அப்படின்னு. உடனே வந்து அவன் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறான். அவளா உடனே வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட பேசி நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாள். இவனுக்கு அவனை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உரிமையோடு பேசுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து இப்போவே வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலான்னு இருக்குது. ஆனால் அவள் வந்து இதை எப்படி சொல்கிறா, எந்த ஃபீலிங்கில் சொல்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லி இவன் அமைதியாக இருந்துருவான். அப்புறமா வந்து இவளே கேட்பா, இன்றைக்கி ஈவினிங் லாஸ்ட் ஹார் உங்கள் ஹார் தானே, நம்ம வந்து காலேஜில் பேசலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கா ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பான் அவன். உடனே வந்து என்னாகும், ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங்காகவே 2 பேருமே ரொம்பவே வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வழியாக பெல்லும் அடிச்சிடும், எல்லோரும் கிளாஸை விட்டு போயிடுவாங்க. ஜேகே இவளுக்காக கிளாஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து இவ வருவா. இவ வந்தோடனே அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். இவ வந்து நல்லா நார்மலாக தான் இருப்பாள். அவன் தான் சும்மாவே பயப்படுவானே, ஆனாலும் அவன் கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறான். உடனே வந்து இவன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் உடனே டக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னுவான் இவன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவளே சொல்லுவாள். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். நான் எப்படி பேசணும் அப்படியே நீ என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லுவாள் அவள். அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் சிரிப்பாகவும் வரும். சரி சொல்லு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படின்னு அவன் உடனே அவன் மிரட்டியே கேட்பான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். அவன் வந்து உடனே வந்து அவன் சொல்லுவான், ரொம்பவே அப்படின்னு சொல்லுவான். ரொம்பவேனா? ரொம்பவே வெரி ஃபஸ்ட் டேலேருந்தே ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஒன்று, ஐ லவ் யூ அப்படின்ட்டுருவான் அவன் டக்குன்னு. இவளும் வந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை போய் ஹக் பண்ணிப்பான். அவன் வந்து இந்த தடவை அவனுக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லை, அவன் பேக் ஹக் கொடுத்துருவான். டக்குன்னு அவனும் பிடிச்சிருவான். அவன் இது வரைக்கும் யாரையுமே டச் கூட பண்ண விடாத ஒரு பொண்ணு இவன்கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணி இவனை ஹக் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவனுக்கு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது இந்த விஷயம். அவன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கான். இதே மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கிறாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கால் பண்ணிக்கிறாங்க, வீடியோ கால் பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. எக்ஸாம்ஸ் வருது, படிக்கிறாங்க, காலேஜில் மீட் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே ப்ராசஸ்லேயே இருக்குது. ஒரு நாள் வந்து என்ன ஆகும், அவள் கேட்பா, உனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்போலன்ற எண்ணம்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு ஜேகே சொல்லுவான், எனக்கெலாம் நிறையா இருக்குது, ஆனால் நான் கூப்பிட்டா நீ என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்போ உடனே அவன் சொல்லுவான், என்னை நீ கூப்பிட்டு போ அப்படின்னு அவளே சொல்லுவாள். அவன் வந்து ஓகே எப்போ சொல்லு, இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவான். இன்னிக்கா அப்படின்வான் அவன். ஆமாம், எங்கள் வீட்டில் யாருமே இல்லையே. அப்படியா, அப்போ ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் சிரிப்பான். அவனுக்கு வந்து சரி வா அப்படின்னு சொல்கிறான் அவன். காலேஜ் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே வந்து இவங்க ஹாஃப் டேலேயே கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து லீவ்லாம் சொல்ல முடியாது. லேட் ஆகிடுச்சுன்னா வந்து என்னென்னு கொஷின் பண்ணுவாங்கன்னு இவன் என்ன சொல்லுவான், நான் ஹாஃப் டே லீவ் போட்டுறேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவளே கூப்பிடுவான். அவனுக்கா ஒரு நர்வஸாக இருக்கும், எந்தக்கு இவ கூப்பிட்றா அப்படின்னு. அதோட வந்து அவனும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு ரூம்லாம் லாக் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருப்பான். இவன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அவன். ஓகே கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் வந்து அதோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஓகே நான் இப்போ தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், இது நான் எடுத்துகிட்டு வரேன், இல்லை நானே போய் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவான். அவன் தண்ணி குடிச்சிட்டு அவன் சொல்லுவான், எனக்கும் எடுத்துகிட்டு வா அப்படியாப்பா அப்படின்னா. சரி ஓகே அப்படின்ட்டு அவள் போவான். அவள் என்ன பண்ணுவாள், தண்ணி குடிச்சிட்டு வாயில் தண்ணியோடு வருவாள். எனக்கு எங்கடி தண்ணி அப்படின்னு கேட்பான்.
அவன் என்ன பண்ணுவான், அழகாக வந்து அவன் மடியில் உட்காந்து அவன் வாயிலேருந்து அவன் வாய்க்கு அப்படியே தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் ஸ்டன்னாகி நிற்பான். அவன் வந்து அப்படியே அந்த கல்ப் கொடுத்துட்டு ஏய் இதெல்லாம் தப்பு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவள் சொல்வா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்றவான். அவனால் அவளோட ரியாக்ஷன்ஸு, அவனோட டோன் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிவிடுவான். அவன் உடனே வந்து அந்த கிஸ் அப்படியே போகுது. 5 மினிட்ஸ்க்கு அப்படியே அவன் சக் பண்ணுறான், லிக் பண்ணுறான், அவன் டங்கை சக் பண்ணுறான், இப்படியே வந்து லிப்ஸை பண்ணிகிட்டே இருக்கான். டக்குன்னு அவன் வந்து அவனோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு, ஏய் இதெல்லாம் தப்பு, நீ சின்ன பொண்ணு, படித்து முடிச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், அவசரம் இல்லை இதுக்கெலாம் அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு அவன் வந்து திருப்பி இல்லை எனக்கு வேணும் அப்படின்னுவான். அவன் அவன் அப்படி சொல்லாதடி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் திருப்பியும் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் இப்படி வேணும்னு கேட்காதடி, எதையாவது கொடுத்துட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லுவான். என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்பான். ஏண்டி உனக்கு ஒன்றும் தெரியாதா, பண்ணுறதெல்லாம் நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு கேட்குறான் அவன். இல்லையே எனக்கு தெரியாதே அப்படின்றா இவ. உடனே வந்து அவன் வந்து அப்படியே வந்து இவ அப்படி கொஞ்சி பேசுறதுக்கு திருப்பி அவன் என்ன பண்ணுறான், திருப்பி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் லிப்ஸில். அப்புறமா அவளே என்ன பண்ணுறான்னா, அவளோட ஷர்ட்டில் மேலே கை வைக்கிறான். அவன் கையெடுத்து இவன் மேலே வைக்கிறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அவன் மெதுவாக வந்து உள்ளார கை வைக்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே போகுது. அதோட அன்றைய நைட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்றதோட எண்டு. ஓகேடா போதும், இதோட நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இமேஜினேஷன்றதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஸ்டோரிஸை கொண்டு வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பாய், டேக் கேர்.